مال سريلانكا حق سريلانكا صح؟ ايه يا مكتوب سريلانكا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்துடைய செய்தித்தாள் தலைப்பு செய்தியை பார்த்தீங்களா? அதான் தலைப்பு செய்தி. ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போன கார்கோ பிடிபட்டது, தொம்மீன் பொருட்கள்லாம் பிடிபட்டிருக்கு அப்படின்ற அந்த செய்தியைத்தான் தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க பல பேப்பர்கள். அன்பார்ந்த உறவுகளே, நிறைய பேர் வந்து மறுபடியும் இதே கேள்வியை தான் கேட்குறீங்க. உடைச்சி போடலாமா, ஒரு டீன் போடலாமா, 2 டீன் போடலாமா, உடைச்சி போட்டால் பிரச்சனையா, இதில் வேறு எதுலையாவது இதில் ஊற்றி போட்டாலும் பிரச்சனையா அப்படின்னு தயவு செய்து எதுலையுமே உடைச்சி எதையுமே பண்ணி போடாதீங்க. தொம்மீன் பொருட்கள் போடாதீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த வீடுகளில் வேலை செய்கிறவங்க வளமையாக அவங்களுடைய தெரிஞ்ச சொந்தங்களுக்கு, சகோதரங்களுக்கு, நண்பர்களுக்கு நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த தொம்மீன் பொருட்கள். இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு மாவு டின்னை, ஒரு எண்ணெய் கேனை தூக்கி கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கறதும் இதுக்கு பிறகு டேஞ்சர். ஏன்னா ஒரு வேளை இப்போ உங்களுடைய நண்பரோ சகோதரமோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது உங்களுடைய வீட்டு கஃபீலே அலௌட் பண்ணி, சிலர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கூட கொடுக்கலாம். வீட்டு கஃபீலே கொடு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து இந்த நியூஸை பற்றி தெரியாதவங்க கொடுக்க சொல்லலாம். ஒரு வேளை அப்படி நீங்கள் கொடுத்து அதை அவங்க எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயாவது மாட்டிட்டாங்கன்னு வைங்க. எண்ணெய் கேனா அது கடையில் வாங்கினு சொல்லி சமாளிக்கலான்னு வைங்களேன். மாவுட்டீன், ஒருவேளை மாவுட்டீனை கொண்டு போகும்போது பிடிச்சா அதை அவங்க விசாரித்து, ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து இது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை யாராவது அதிகாரிகள் அதை கண்டுட்டு உடனே இந்த தொம்மின் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருத்தர் ஒரு மாவுட்டீனை பேக்கில் போட்டு போகிறாரு, உடனே பாட்டி பிடிச்சி எங்கேருந்து கொண்டு வர, யார் கொடுத்தா அப்படின்றத பிடிச்சி விசாரித்து உங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வைங்க. உங்களுடைய ஸ்பான்சருக்கு கேன்சல். அதுக்கு பிறகு தொம்மீன் கிடையாது, உங்கள் பாபாவுக்கு தொம்மீனே கிடையாது. அதுக்கு பிறகு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இது பாபாவுக்கு தெரிஞ்சு நடந்திருந்தால் ஏதோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க சமாதானம் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் கஃபீலுக்கு தெரியாமல் நீங்கள் இது மாதிரி கொடுத்து அது மாட்டி இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? இந்த ஆளை வந்து பிடிச்சோம், உங்கள் வீட்டில் இருந்து தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு, உங்கள் ஹவுஸ்மேட் தான் கொடுத்துருக்காங்க, உங்கள் டிரைவர் தான் இதை கொடுத்தது அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, திருடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களை தூக்கி ஜெயிலில் போட வைப்பாங்க. நான் அவங்களுடைய தொம்மினை காப்பாற்றிக்கணும் இல்லையா? என்ன செய்வாங்க, வீட்டில் வேலை செஞ்ச கத்தாமல் இதை திருடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தூக்கி திருட்டு பட்டம் கட்டி உங்களை தூக்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலுக்கு போகணுமா, உதவி செய்ய போய் கடைசியில் உபத்திரமாயின மாதிரி தான் வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், வேணாம், விட்டுருங்க. அடுத்தது இனிமேல் சும்மா அந்த பாவம் பார்த்து யாராவது மாமா பாபா கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு சரி, அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த செய்தி வாசிச்சிருந்தாங்கன்னா கொட்டெழுத்தில் தலைப்பு செய்தியிலேயே வந்திருக்கிறது ஸ்ரீலங்கா ஆயில் பற்றின அந்த ஆயிலும் எண்ணெயும் மாவும் பிடிப்பட்ட கேஸ் தான். சிந்திச்சு செயல்படுங்க.